கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழிநடத்துவதாக. இப்பொழுது நம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 16வது வசனம். தேவ செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 16வது வசனம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த வசனத்தின் 2வது பகுதியை நாம் பார்க்கிறோம். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே அவருடைய ஆலோசனையும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய், தேவனை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்ப இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே தேவன் நம்மளுக்கு என்னவாய் வெளிப்படுகிறாராம்? ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இரட்சகராய் காணப்படுகிறார். நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், கடந்த நாட்களில் நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், நாம் இந்த உலகத்தில் ஏதோ தெரியாதவர்களாய், மற்ற உலகத்தின் காரியத்தை உழன்றவர்களாய், தேவனை அறியாதவர்களாய் போய்கொண்டிருந்த நம்மளை ஒரு கட்டத்திலே தேவன் நம்மளை ரட்சித்து, தேவன் நம்மளை அவர் பக்கமாய் திருப்பி கொண்டு வந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் ரட்சித்து வருகிறவராய் காணப்படுகிறார். அப்ப அப்படிப்பட்ட ரட்சிக்கிற தேவன் இன்றைக்கு அவர் நம்மளுக்கு எப்படி வெளிப்படுகிறாராம்? ரட்சகராய் வெளிப்படுகிறார், அல்லது ரட்சிக்கிறவராய் இன்றைக்கு காணப்படுகிறார். அப்ப வசனம் சொல்லுகிறது, என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்ப ரட்சிப்பு என்பது வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அது நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான வார்த்தை தான். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு நன்றாய் அறிந்த வார்த்தை தான். ரட்சிப்பு என்ற உடனே நாம் ஏற்கனவே நான் சொன்னபடி நம்மளுடைய மைண்டுக்கு வர்றது என்ன? நாம் எப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ, அல்லது பாவத்தில் இருந்தும் மீறுதலில் இருந்தும் நம்மளை பாதுகாத்து நம்மளை விடுதலையாக்கி ரட்சித்தாரோ, அதுதான் நம்மளுடைய நினைவுக்கு ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது, அல்லது நினைவுக்கு நம்முடைய ரட்சிப்பாய் காணப்படுகிறது. ஆனா ரட்சிப்பு என்பது வேதத்தை பொறுத்தளவு அது மாத்திரம் கிடையாது. ரட்சிப்பை குறித்து நீங்க வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால், காப்பது ரட்சிப்பாய் காணப்படுகிறது, அல்லது தூக்கி விடுதல் ரட்சிப்பாய் காணப்படுகிறது. மீட்டுக் கொள்ளுதல், போராட்டத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளுதல் ரட்சிப்பாய் காணப்படும். அப்ப ரட்சிப்பு என்பது காப்பதையும் மீட்டுக் கொள்ளுதலையும் தூக்குகிறதையும் பாதுகாக்கிறது தான் ரட்சிப்பாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்ப தேவன் இந்த அதிகாலை வேளையிலே தேவன் உங்களை ரட்சிப்பை காண பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நீங்க எந்த காரியத்திலே போராட்டத்திலே மாட்டிக்கொண்டு காணப்படுகிறீர்களோ அதிலிருந்து தேவன் உங்களை மீட்டுக் கொள்கிறவராய் காணப்படுகிறார். எந்த ஆபத்து உங்களை நோக்கி வந்து கொண்டு அந்த ஆபத்தை, அந்த போராட்டத்தை, அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, இதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பேன் என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து தேவன் இன்றைக்கு உங்களை காக்கிறவராய் காணப்படுகிறார். மாட்டிக்கொண்ட உளையான சேற்று, தெரியாமல் அறியாமல் மாட்டிக்கொண்டோமே, யாரையாவது நம்பி நாம் மாட்டிக்கொண்டோம் அல்லவா, அந்த உளையான சேற்றிலிருந்து தேவன் உங்களை தூக்கி எடுத்து அவர் ரட்சிக்கிறவராய் தேவன் இந்த அதிகாலை வேளையிலே காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம் மனபாரத்தோடு, குழப்பத்தோடு, போராட்டத்தோடு, கேள்விகளோடு, சந்தேகங்களோடு நாம் வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரே பதில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறேன். அப்ப வசனம் சொல்லுது, அவர் ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப எப்படி நம்மளை ரட்சிக்கிறார் அந்த வசனம் சொல்லுதான். அந்த வசனத்தின் படி பார்த்தோம் என்றால், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. அப்ப தேவன் நம்மளை எப்படி ரட்சிக்கிறாராம்? நீடித்த நாட்களை கொடுத்து தேவன் நம்மளை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 27வது வசனத்துல நம்ம படித்து பார்த்தோம் என்றால், வேதத்திலே நம்முடைய வேதத்தின்படி மிகவும் நீடித்த நாட்கள், அதாவது ரொம்ப நாள் வாழ்ந்த மனுஷனை நம்ம குறித்து பார்த்தோம் என்றால், மெத்துசலா என்று 969 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும்.
அது உலகத்தின்படி அவன் நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருக்கிறான். ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களுக்கு நீடித்த நாட்களை கொடுத்து உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப வேதம் சொல்லுது நீடித்த நாட்களை ரட்சிக்கிறார் காணப்படுறார். எப்படி ரட்சிக்கிறார்? நீடித்த நாட்களை கொடுத்து ரட்சிக்கிறார். அப்ப நீடித்த நாட்கள்னா என்ன காண்பிக்குது? அது மறைமுகத்துல என்ன இருக்கிறது? அது என்னவென்றால் மரணம் சம்பவிக்க வேண்டிய காலங்களிலே நம்மளை ஜீவனை கொடுத்து காக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் இழந்து போய் போராட்டத்திலே மடிந்து போக வேண்டிய சூழ்நிலையிலே நம்மளை விடுவித்து காக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப நீடித்த நாட்களாய் உங்களுக்கு கொடுத்து நான் உங்களை ரட்சிப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? நம் வழியிலே மடிந்து போகாமல், வழியிலே நாம் விலகி போகாமல், வழியிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் இறந்து போகாமல் நம்மளை தேவன் நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறார். நீங்க வேதத்துல உலகத்தின்படி 969 ஆண்டுகள் நீடித்த நாட்களாய் வாழ்ந்த மனிதனை நீடித்த நாட்களாய் வாழ்ந்த மனுஷன் என்று சொல்லுகிறோம். ஆனா வேதத்துல இன்னும் 2 பேர், வேதத்தின்படி இன்னும் 2 பேர் நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் 900 ஆண்டெல்லாம் வாழல. மனிதனுக்கு இப்ப கொடுக்கப்பட்டபடி 100 ஆண்டுக்குள்ளாக தான் வாழ்ந்தவங்க. ஆனா அவங்க வாழ்க்கை வேதத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் தான் நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள். யார் என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்ட யோசுவாவும் காலேப்பும் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பிரயாணப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது அவர்கள் நிறைய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில சம்பவிக்கிறது. இவர்களும் நிறைய காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்தார்கள். தேவனுக்கு பிரியமான காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள். அப்படி அவர்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது ஒரு கட்டத்திலே தேவன் சொல்லுகிறார், இந்த சந்ததி ஒன்றும் நான் நியமித்த வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். யோசுவாவும் காலேப்பும் மாத்திரமே, அதே போல புதிய சந்ததி மாத்திரமே உள்ளே செல்லும். அப்ப யோசித்து பாருங்க, எகிப்திலிருந்து அவர்கள் பிரயாணப்பட ஆரம்பித்தார்கள். எகிப்திலிருந்து ஒரு பிறப்பு, ஒரு விடுதலை வந்தது. ஆனால் அவர்கள் அந்த கானானுக்குள் பிரவேசித்தது யார்? யோசுவாவும் காலேப்பும் தான். மோசேக்கு கூட அந்த நீடித்த நாள் இல்லை. ஆரோனுக்கு கூட அந்த நீடித்த நாள் இல்லை. மிரியாமுக்கு கூட அந்த நீடித்த நாள் இல்லை. ஆனால் தேவன் யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் அந்த நீடித்த நாளை கொடுத்து அவனை தேவன் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க வைத்தார். மோசேயை கர்த்தர் அவர் மலையிலே எடுத்துக்கொண்டு அவர் அங்கு ஒரு நீடித்த நாளை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் உலகத்திலேயே வைத்து நீடித்த நாளை யாருக்கு கொடுத்தார் என்றால் யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் தான் கர்த்தர் கொடுத்தார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறது என்ன? இந்த அதிகாலை வேளையிலே உங்க கூட பிரயாணம் பட்டவர்கள், உங்களோடு வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள், உங்களோடு ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள், உங்களோடு படித்தவர்கள் வழியிலே மரித்து போய் இருந்திருக்கலாம். அல்லது உங்களோடு இருந்தவர்கள் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் தேவ பட்சம் இல்லாமல் போயிருந்திருக்கலாம். அல்லது உங்களோடு இருந்தவர்கள் உலகத்தின்படி சரீரத்தின்படியும் மரித்து போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுடைய மரணத்தையும் அவர்களுடைய வழிவிலகுதலையும் பார்த்து நீங்கள் கலங்க தேவையில்லை. நான் உங்களுக்கு நீடித்த நாட்களை இந்த நாட்களில் கொடுத்து உங்களை ரட்சிக்கிறவராய் நான் காணப்படுகிறேன். நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை எப்படி யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பிரவேசிக்க வைத்து அவர்களை நீடித்த நாட்களாய் இருக்கும்படி நடத்தினேனோ, அதே போல் நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி அது நிறைவேறும் மட்டும் உங்களை நான் எடுத்துக்கொள்வதில்லை. அந்த நீடித்த நாட்களினால் தேவனாகிய நான் உங்களை நிரப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் யோசிக்கலாம், நம்மளோடு இருக்கிறவர்கள் எல்லாம் மரித்து போய்விட்டார்கள், நான் என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்திற்காக நான் என்ன செய்ய போகிறேன், இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, இன்னும் தேவனால் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறலையே, நான் இதை காணாமல் மரித்து போவேனோ என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ வார்த்தை சொல்லுகிறது, அவர் இந்த அதிகாலை வேளையிலே உங்களுக்கு நீடித்த நாட்களை கொடுத்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். அப்போ வார்த்தை நாம் பார்த்தோம், ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். எப்படி ரட்சிக்கிறார்? நீடித்த நாட்களை கொடுத்து நம்மளுக்கு ரட்சிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், நீடித்த நாள் என்பது வருகிற வழிகளில் இருந்த போராட்டங்கள் இருந்து நம்மளை விடுதலையாக்கு. அப்ப யாருடைய வாழ்க்கையில தேவன் இந்த காரியத்தை நிறைவேற்றினார் என்று ஒரு உதாரணமாய் நாம் பார்த்தோம் என்றால், வேத வசனத்தின்படி அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம்
12வது வசனம் மற்றும் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், 12 மற்றும் 13 வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கு ஒரு மனிதனை தேவன் ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த 91வது சங்கீதம் மோசேயினால் எழுதப்பட்ட சங்கீதமாய் காணப்படுகிறது. அப்ப மோசேயை தேவன் ரட்சிக்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார். அப்ப தேவன் மோசேயை ரட்சிக்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார் என்றால், எந்தெந்த காரியத்திலிருந்து மோசேயை தேவன் ரட்சித்தாராம்? அதே நான் சொன்னபடி சங்கீதம் 91, 12 மற்றும் 13 வாசிக்கும் பொழுது அங்கு தேவன் 5 வித ரட்சிப்பை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அல்லது 5 விதமான காரியங்களிலிருந்து தேவன் மோசேயை ரட்சித்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 91, 12 மற்றும் 13 அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அப்ப இந்த 12 மற்றும் 13வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால், மோசேயை தேவன் 5 காரியங்களிலிருந்து ரட்சிக்கிறார். என்னென்ன காரியங்கள்? முதலாவது, தேவன் கல்லில் இருந்து தேவன் அவனை ரட்சிக்கிறார். 2வது, சிங்கத்தின் இடத்திலிருந்து தேவன் அவனை ரட்சித்திருக்கிறார். 3வது, விரியன் பாம்பின் இடத்திலிருந்து அவனை ரட்சித்திருக்கிறார். 4வது, அவன் பால சிங்கத்திலிருந்து அவனை ரட்சித்திருக்கிறார். 5வது, வலு சர்ப்பத்திலிருந்து தேவன் மோசேயை ரட்சிக்கிறார். 5 விதமான போராட்டத்திலிருந்து மோசேயை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அப்ப இது 5ஐ வைத்துதான் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் தியானித்து இந்த 5 விதமான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொன்றாய் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நேரம் நம்மளுக்கு சமயம் வாய்க்கிறபடி எவ்வளவு நாம் தியானிக்க முடியுமோ அந்த காரியங்களை நாம் தியானிப்போமாக. முதலாவதாக, மோசேயை எதிலிருந்து தேவன் ரட்சித்தாராம்? கல்லிலிருந்து ரட்சித்தார் என்று 12வது வசனம் சொல்லுகிறது. மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். 11 மற்றும் 12வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடி. அப்ப அவனுடைய பிரயாணத்திலே, அவனுடைய வாழ்க்கையிலே, அவன் நடந்து போகிற காரியங்களிலே அவனுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி தேவன் அவனை காத்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். நீங்க வேதத்திலே நம்ம உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது சில நேரம் நம்ம நல்லா நடந்து போய்கிட்டு இருப்போம், நல்ல செருப்பு போட்டிருப்போம், நல்ல செருப்பு போட்டுதான் நம்ம நடந்து போய்கிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு அந்த செருப்பு, அந்த நடந்து போற பாதையில ஏதாவது ஒரு கூர்மையான கல் அல்லது செருப்புக்குள்ளேயே நுழையிற அளவுக்கு ஒரு கல் இருந்துச்சுன்னா, அந்த கல் பட்டது நிமித்தமாய் அந்த காலில் இருக்க அந்த டோஸ், அந்த விரல்கள்ல ஏதாவது ஒரு காயம் ஏற்படும் அல்லது ரத்தம் சிந்துதல் வரும். சில நேரங்கள்ல சின்ன கல் அந்த செப்பலுக்குள்ள மாட்டி நம்மளை நடக்க முடியாமல் பண்ணிவிடும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, தேவன் கல்லில் இருந்து நம்மளை காக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப கல் என்றால் என்ன அர்த்தம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அந்த வசனம் கல்லுக்கான அர்த்தத்தை அந்த வசனம் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் புஸ்தகம் 26, 27. அவன் இதமாய் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் 27வது வசனம். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதிலே விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். அப்ப கல் என்பது எதை காட்டுகிறது? புரட்டுகிற அனுபவத்தை காட்டுகிறது. கல் என்பது என்ன அர்த்தமாம்? புரட்டுகிற அனுபவம். எதை புரட்டுகிற அனுபவம்? எதை புரட்டுகிறதாய் காணப்படுகிறது? அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுகிறது. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ.
இந்த கல் என்பது எதை காட்டுகிறது? புரட்டுகிறவர்களை காட்டுகிறது. அவர்கள் எதை புரட்டுவார்களாம்? கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவார்கள். தேவனினால் கொடுக்கப்பட்ட வழியை புரட்டுகிறவர்கள் தான் இந்த கல். அப்ப கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே நம்மளை எந்த காரியத்திலிருந்து தேவன் நம்மளை காக்கிறாராம்? கல் என்கிற புரட்டுகிறவர்களிடத்திலிருந்து தேவன் நம்மளை காக்கிறார். கடந்த நாட்களில் தேவன் நம்மளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். அந்த தரிசனத்தை நாம் நிறைவேற்றும்படியா அந்த தரிசனத்திலே நாம் போய் கொண்டிருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு மனுஷன் வந்திருப்பான், அல்லது நம்மளோடு அவர்கள் இணைக்கப்பட்டிருப்பார்கள். அந்த நம்முடைய அந்த ஓட்டத்துல இணைக்கப்பட்டவர்கள் கொஞ்ச நாள் என்ன செய்திருப்பார்கள்? தங்களுடைய புரட்டுகிற வார்த்தையை கொடுத்து தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்மளை விலக்கி அவர்களுடைய தரிசனத்திலே நம்மளை ஓட பண்ணுவார்கள். நீங்க புரட்டுகிறவர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் நல்ல சாதுவா இருப்பார்கள், அமைதியா இருப்பாங்க, கூடயே இருந்து உதவி செய்கிறவர்கள போலதான் இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய மனமும் அவர்களுடைய சிந்தனையும் வேறொரு பாதையில ஓடிக்கொண்டு இருக்கும். கொஞ்ச நாள் என்ன செய்யும்? நம்மளையும் அவர்கள் அப்படியே அவர்களுடைய பாதையிலே ஓட செய்கிறவர்களாய் காண செய்வார்கள். அப்ப கல் என்பது எதை காட்டுகிறது? வழியை புரட்டி போடுகிறவர்களை காட்டுகிறது. தேவனினால் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை புரட்டி போடுகிறதை காட்டுகிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எதனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்ற முடியவில்லை? எதனால் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆலோசனை, தேவனால் கொடுக்கப்பட்ட வழிநடத்துதலை அவர்களால் பெற்றும் அவர்களால் நடக்க முடியவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே புரட்டுகிறவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கல் காணப்படுகிறது. அந்த கல்லின் நிமித்தமாகத்தான் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல், தேவனினால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் வழி விலகி போகிறவர்களாய், அல்லது கல் அவர்களுக்கு இடரலாய் காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு நம்மளால் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியவில்லை, அல்லது தேவனால் கொடுக்கப்பட்ட வழியிலே நம்மளால் நடக்க முடியவில்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கல்லை போல் காணப்படுகிறார்கள். நீங்க இத சில பேர் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கலாம். வசனமே அதை சொல்லுகிறது. யாராவது ஒருவர் இடல் உண்டாக்குறவர்களாய் காணப்பட்டார் என்றால் அவர்கள் கழுத்திலே கல்லை கட்டி அந்த ஆற்றிலோ அந்த இதுல போடுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் கேட்கலாம். ஏன்னா அந்த கல் அவர்கள் கழுத்துல இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணியிலிருந்து அவர்களால் விடுபட்டு வர முடியாது. கொஞ்ச நேரத்தில் அவர்கள் அதோடு அது இணைந்து போய் மரித்து போவார்கள். அதே போலதான் இந்த கல் நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் காணப்படுதோ, எந்தெந்த நேரங்களிலெல்லாம் அந்த கல் காணப்படுகிறதோ அது நம்மளை இழுத்து கொள்ளுகிறதாயும் நம்மளை புரட்டி போடுகிறதுமாய் காணப்படும். உடனே அது என்ன செய்யும்? நம்மளை மரிக்க பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான கல்லில் இருந்து தேவன் உங்களை இன்றைக்கு விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். உங்க வாழ்க்கையில எது கல்லை போல் காணப்பட்டு உங்களை இழுத்து கொண்டு உங்களை மாட்டி வைத்து கொண்டு தேவனுக்காய் ஓடணும் விருப்பம் இருந்தாலும், தேவனுக்காய் ஓடணும் என்று வாஞ்சி இருந்தாலும் அவருக்காய் ஓட முடியாதபடி நீங்க காணப்படுகிறீர்களோ, அந்த கல்லில் இருந்து தேவன் உங்களை இன்றைக்கு விடுவிக்கிறவராய் காணப்படுது. இது மனிதனுடைய வாழ்க்கையில மாத்திரம் இருந்துச்சான்னு நாம் பார்த்தோம் என்றால், தேவன் மனிதனாய் வந்து இயேசுவின் வாழ்க்கையிலும் இது காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இயேசுவின் வாழ்க்கையிலே அவர் 40 நாள் உபவாசத்துல இருக்கிறார். 40 நாள் உபவாசத்துல இருந்து அந்த நாட்களிலே அவர் ஒரு சில 3 போராட்டங்கள்ல போறதை நாம பார்க்கிறோம். பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். அப்ப சோதிக்கப்படும் பொழுது அதுல கடைசியான சோதனை வேதத்தின்படி மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து வாசித்தோம் என்றால் இந்த ஒரு கல்லை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய், மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம், தேவ ஆலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது என்றான்.
அதற்கு இயேசு சொல்றார் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்க என்ன சொல்லுகிறார்? இயேசு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பண்ண. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கு சத்ருவானவன் அவரை வழிவிலகும்படியா இங்கு ஒரு கல்லாய் அவனுக்கு காணப்படுகிறான். இங்கு அவன் சொல்லுகிறான், இந்த சங்கீதம் 91 வாசித்த அதே வசனத்தை சொல்லுகிறான், உன் பாதங்கள் கல்லில் இடராதபடி என்று சொல்லி இருக்கிறதே, அப்ப நீர் இங்கிருந்து குதியும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா இயேசு வந்ததான நோக்கம் என்ன? அவர் தாழ்மையின் சொரூபமாய் வந்து அவர் ஜனங்களுக்காய் அடிக்கப்பட்டு மரிக்க வேண்டும். அவர் தம்முடைய வல்லமையை வெளியரங்கமாய் வெளிப்படுத்தாதபடி அங்கு அவர் தாழ்மையின் உருவமாய் காணப்பட்டு ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் அவன் தகுடுபடியாய் ஆக்கும்படியாய் தேவன் தானே உன்னை அணைப்பு இருக்கிறார். நீ தேவனாய் காணப்படுகிறீர் அல்லவா? வசனம் எப்படி சொல்லுகிறது அல்லவா? அப்ப நீர் குதியும் என்று சொல்லுகிறார். உடனே தேவன் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த புரட்டுகிறவர்கள் இப்படிதான் கிரியை செய்கிறார்கள். உங்களிடத்துல நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்களே, நீங்க நல்ல வேதம் வாசிக்கிறீங்களே, நீங்க நல்ல வேதத்தை போதிக்கிறீங்களே, மணிக்கணக்கா நீங்க ஜெபிக்கிறீங்களே, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். இதை கேட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்? ஐயோ, நம்மளை குறிச்சு ஒருத்தவங்க நல்ல சாட்சி சொல்றாங்க, நம்மளை குறிச்சு ஒருத்தவங்க நல்ல ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், நம்மளை குறித்து இப்படிப்பட்ட நல்ல சாட்சி ஊழியத்துல சொல்றாங்களே, அப்ப அவர்கள் சொல்றது கரெக்டா தான் இருக்கும், நம்மளும் செய்து பார்ப்போமே என்று சொல்லுகிறோம். ஆனா அது கல் என்பதை உணராமல் அதை செய்கிறபடியினால் அந்த கல்லோடு நாம் இணைக்கப்பட்டு தேவனுடைய தரிசனத்தை விட்டு விலகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். தேவன் நம்மளுக்கு நல்ல ஜெபத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார், வேதத்தின் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாம் நல்லதுதான். ஆனால் தேவன் பட்சம் காத்திருந்து அவர் சித்தத்தின்படி நடக்கும்படியாக தான் இவைகளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த காரியத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மற்றவர்கள் சொன்னார்கள், மற்ற ஊழியர்கள் சொன்னார்கள், மற்ற காரியங்கள் சொன்னார்கள் என்று தேவ சித்தத்தை விட்டு நாம் விலகாமல் காணப்பட வேண்டும். இதற்கு நல்ல உதாரணம் ராஜாக்கள் புஸ்தகத்துல இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்கலாம். ஒரு புதிய தீர்க்கதரிசி தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டு வருகிறான். அவன் இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ போயிட்டு இந்த வழியாய் வராத, வேறு வழியாய் வா என்று சொல்லுகிறான். அவன் சொன்னபடியே அவன் போகிறான், ஊழியத்தை நிறைவேற்றுகிறான். அங்கு ஒரு அற்புத அடையாளம் நடக்குது. அங்கிருந்து நம்பாதவர்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். அங்கு பலிபீடம் தகர்க்கப்படுகிறது. உடனே என்ன நடக்குது? அவன் தேவன் சொன்ன வார்த்தையை செஞ்சுட்டு அப்படியே திரும்பி வர்றான். திரும்பி வரும்பொழுது என்ன நடக்குது? அங்கு ஒரு மனிதன் வருகிறான். யார்? ஒரு பழைய தீர்க்கதரிசி. புறஜாதியான் வரல, பெலிஸ்தியன் வரல, அமலேக்கியர் வரல, அசிரியர்கள் வரல, அந்த பழைய தீர்க்கதரிசி என்று தேவனால் தீர்க்கதரிசி என்று ஒரு காலத்துல அழைக்கப்பட்ட மனுஷன் தான் இப்பொழுது வந்து அவனை செய்கிறான். அவனிடத்துல என்ன சொல்லுகிறான்? தேவன் இடத்துல சொன்னாரு, நீ வந்து இங்க சாப்பிடு என்று சொன்னார். அப்போ உடனே சொல்லுகிறான், நான் வரக்கூடாது. திருமையை சொல்லுகிறான், தேவன் எனக்கு சொன்னார் என்று சொன்ன உடனே இந்த புதிய தீர்க்கதரிசி அந்த பழைய தீர்க்கதரிசி வார்த்தையை பொய்யான வார்த்தையை என்று அறியாமல், அவர் ஒரு கல் என்பதை அறியாமல் அவர் வீட்டுக்கு போய் ஆகாரத்தை உண்ணும் பொழுது அதே பழைய தீர்க்கதரிசியிலிருந்து வாயிலிருந்து உண்மையான தேவனுடைய வார்த்தை வருது. அவர் சொல்லுகிறார், நீ வழியிலே சாவாய். அதே போல இந்த புதிய தீர்க்கதரிசி வழியிலே சிங்கத்தினால் பீறிப்படும். அந்த வசனத்திலேயே சொல்லுவாங்க, சிங்கம் அவனை கொன்று போட்டாலும் அவனை சாப்பிடல. அந்த வசனத்தை படித்து பார்த்தோம் என்றால் சிங்கம் அவனை கொன்று போட்டது, ஆனால் அவன் அருகேலே நின்று கொண்டிருந்தது என்று வசனம் சொல்லு. உடனே இந்த பழைய தீர்க்கதரிசி தான் இவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறான். இங்கு யாருக்கு நஷ்டம் வந்தது? யார் மரித்து போனார்? பழைய தீர்க்கதரிசியா? பொய்யா சொன்னவர்களா? இல்லை, தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் நடத்தப்பட்டு அவருடைய தரிசனத்தை விட்டு விலகி போன இந்த புதிய தீர்க்கதரிசி தான் அங்கு மரித்து போனான். அப்ப இந்த காரியத்திலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். இது சத்ருவினால் வர பண்ணுகிற பெரிய ஆபத்து. இந்த நாட்களிலே இன்றைக்கு அநேகர் அப்படிதான் எழும்புகிறார்கள். இனி வரும் நாட்களே இன்னும் அநேக விதங்களிலே காணப்படும். அப்ப போய் தேவனிடத்துல சொல்லக்கூடாது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொல்லி சொன்னாங்களே அதை நம்பி நான் விழுந்துட்டேன்னு. அப்ப கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன் என்று சொல்லி விடுவார். ஏனென்றால் ஏற்கனவே தேவன் நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்துட்டார், தேவன் நம்மளை நடத்த ஆரம்பித்தார், வழியை காண்பித்து விட்டார். இந்த கல் நம்ம வழியில இருக்கும் என்றால் அது உன்னை தாண்டி போகணும், அல்லது அதை விட்டு விலகி நாம் நடந்து போகணும்.
அப்ப இன்றைக்கு அதிகாலை வேலையிலே வந்திருக்கிற நாம், நீங்கள் தெரியாமல் மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு வார்த்தையை நம்பி மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, அவைகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனால் இனிமேல் அதிலே மாட்டிக்கொள்ளாதபடி நாம் ஜாக்கிரதையாய் காணப்படுவோமாக. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, மோசே சொல்லுகிறார், நான் அவருக்கு கல்லில் இருந்து உன் பாதம் கல்லில் இடராதபடி என்று வசனம். அப்ப மோசேயினுடைய வாழ்க்கையில யார் கல்லை போல் காணப்பட்டார்கள்? யார் அவனுக்கு புரட்டுகிறவர்களாய், தேவனுடைய வழியை புரட்டுகிறவர்களாய் காணப்பட்டார்கள்? ஒரு உதாரணத்தோடு நாம் வாசித்தோம் என்றால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர்கள், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகலங்களை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். இங்கு மோசேயினுடைய வாழ்க்கையிலே ஒரு கல் காணப்படுகிறது. அந்த கல்லில் இருந்துதான் கர்த்தர் அவனை ரட்சித்தார். என்ன கல்? ஆரோன் என்கிற ஒரு கல் அவனுடைய வாழ்க்கையில காணும். ஆரோன் மோசேயினுடைய சகோதரன் தான். ஆரோன் தேவனால் மோசேக்கென்று கொடுக்கப்பட்ட மனுஷன் தான். ஆனால் அந்த ஆரோனே ஒரு காலகட்டத்திலே அவன் மோசேக்கு எப்படி காணப்படுகிறார்? ஒரு கல்லை போல காணப்படுகிறார். இங்க வசனம் சொல்லுகிறது, ஜனங்களும் ஆரோனும் சேர்ந்து தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறார்கள். இந்த ஜனங்கள் எப்பொழுதுமே அவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் தான். ஆரோன் ஏற்கனவே ஜனங்களுடைய வழிகளை பார்த்து விட்டான். அவர்கள் எப்படியெல்லாம் முறுமுறுக்கிறார்கள் என்று பார்த்து விட்டான். ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் பார்த்த பின்பும் ஆரோன் அங்கு மோசேக்கு ஒரு கல்லை போல காணப்படுகிறார். எப்படி ஆரோன் மோசேக்கு கல்லை போல காணப்படுறான்? நீங்க சொல்லலாம், வசனத்தின்படி ஜனங்க தானே ஆரோன்ட்ட வந்து கேட்கிறாங்க, ஆரோன் செய்தானே என்று சொல்லலாம். ஆனால் ஆரோன் மோசேக்கு கல்லை போல காணப்பட்டான் என்று சொல்லி மோசேயே அந்த வசனத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதே யாத்ரா 32:25 சொல்லுது. அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஜனங்கள் தங்கள் பகைஞருக்குள் அவமானப்படுத்தப்பட்டதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். ஜனங்கள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு. இங்கு நாம் பார்க்கிறோம், ஆரோன் தான் அங்கு ஒரு கல்லை போல காணப்படுகிறார். ஜனங்கள் அங்கு சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்ற வார்த்தையை இவன் கேட்கிறான். ஆனா இவர், இந்த ஆரோன் தான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். உங்கள் பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள், மனைவிகள் இடத்துல இருந்து அணிகலங்களை கொண்டு வாங்க, பொன்னணிகலங்களை கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு சிலையை செய்து கொடுக்கிறேன். அங்கு ஜனங்கள் எனக்கு ஒரு சிலையை செய்து கொடுக்குங்க என்று சொல்லவில்லை. அவர்கள் சொல்றாரு பாருங்க, நீ எழுந்து எங்களுக்கு முன்பாக தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணு என்று சொல்லுது. ஆனா ஆரோன் தான் அங்கு ஒரு கன்று கொட்டியை செய்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த ஆரோனுடைய வாழ்க்கையில ஒரு எகிப்தின் அனுபவம் இன்னும் காணப்படுகிறது. இந்த ஆரோனை குறித்து நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு விசேஷித்தமானவனாய் காணப்படுகிறான். ஆசாரியன் என்பதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடியே, அவன் எகிப்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவனை குறித்து தேவ வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்கள் என்ன வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் மோசேயினுடைய வாயாய் காணப்படுகிறான். ஆரோன் என்பவன் யார்? மோசேயினுடைய வாய் முதலாவது. இரண்டாவது, ஆரோனை குறித்து தேவனே சொல்லுகிறார், ஆரோன் நன்றாய் பேசுகிறவன் என்று சொல்லுகிறான். அப்ப அவனுடைய வார்த்தையில் அவன் தெளிவுள்ளவனாய் காணப்பட்டு இருக்கிறான். அவன் ஒரு காரியத்தை ஒரு இடத்துல பேசினால் அவன் பேசுகிற வார்த்தைக்கு மற்றவர்கள் இணங்குகிறவர்களாய் காணப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் தேவனை சொல்லுகிறான், நன்றாய் பேசுகிறன் என்று தேவனை அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறான். மூன்றாவது, இந்த ஆரோன் எகிப்துக்கு போறதுக்கு முன்னாடி அவனை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், தேவன் அவன் வாயில் இருந்தார். ஆரோன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாய் காணப்பட்டிருக்கு.
மோசே எப்படி தேவனுடைய வார்த்தையை பேசினாரோ தேவனே சொல்லுகிறார், நான் அவன் வாயில் இருந்து என்று சொல்லுகிறார். அப்ப அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவ வார்த்தையை காணப்பட்டிருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது? யாத்திரை 32ல அவன் விக்கிரகங்களை செய்வதற்கென்று வார்த்தையை சொல்லுகிறவனாய் மாறுகிறான். விக்கிரகங்களை செய்வதற்கு ஜனங்களை நிர்வாணமாக்குகிறதுக்கான வார்த்தையை பேசுகிறவனாய் காணப்படுகிறான். இதுதான் மோசேயினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட கல்லாய் காணப்படுகிறது. இன்னொரு வார்த்தை ஆரோன் தான் கல் என்பதை எப்படி உறுதிப்படுத்துகிறது என்றால், ஆரோனுக்கு ஏற்கனவே நடந்த அனுபவத்தை பார்த்தோம் என்றால் இந்த 32வது அதிகாரத்தின் மூலமாய் ஆரோன் கல்லாய் இருக்கிறதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். என்ன நடந்தது? யாத்ராமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போய் பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். இங்கு தேவனுடைய அந்த கற்பனைகள் அங்கு கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்து 3 மாசம் ஆயிருச்சு. அவர்கள் சீனாய் வனாந்தரத்துக்கு வந்து விட்டார்கள். வந்து விட்ட உடனே கர்த்தர் சொல்லுகிறான், அவர்கள் நடக்க வேண்டிய வழிக்கு அவர்களுக்கு நான் உடன்படிக்கையின் வார்த்தையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அந்த வார்த்தையை கொடுக்கிறேன், நீ போய் ஆரோனி உன்னோடு கூட்டுவான்னு சொல்ல. அந்த வார்த்தையை பாருங்க, அடுத்த வார்த்தை அதே அந்த வசனத்தின் 2வது படி சொல்லுது பாருங்க. ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவார்கள். மற்ற லட்சக்கணக்கான ஜனங்கள் போக முடியாத ஸ்தலத்துக்கும் கூட இருந்த மற்ற ஆசாரியர்கள், தேவனுக்கு தூபம் காட்டுகிறவர்கள், தேவனுடைய கூடாரத்தில் வேலை செய்கிற ஆசாரியர்கள் போக முடியாத ஸ்தலத்திற்கு இந்த ஆரோன் போனவனாய் காணப்படுகிறான். 2வது எப்படி அவன் ஒரு கல்லாய் காணப்படுகிறான் பாருங்க. அந்த யாத்ராம 20 மற்றும் 1 மற்றும் 2வது வசனம் சொல்லுது, தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகள் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்க, தெளிவாய் தேவன் சொல்லுகிறார். வரும் நாட்கள்ல கண்டிப்பா ஜனங்கள் வந்து உன்னிடத்துல சொல்லுவார்கள், எகிப்திலிருந்து எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கு என்று சொல்வார்கள். அப்ப நீ என்ன சொல்லணும்? நம்மளை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் நம்மோடு இருக்கிற ஜீவிக்கிற தேவனாகிய யெகோவா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அவர்தான் நம்மளை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் என்று ஜனங்களுக்கு வழி நடத்த வேண்டியும் என்று சொல்லிதான் 19வது அதிகாரத்திலே 20வது அதிகாரத்திலே தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், எகிப்தின் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆனா 32வது அதிகாரத்துல ஆரோன் என்ன செய்கிறான்? ஜனங்க ஒன்னு சொன்ன உடனே மாறுகாரு பேசல, அவர்களுக்கு ஒரு விக்கிரகத்தின் ஆலோசனை சொல்லுகிறவனாய் மாறினான். இதுதான் மோசேயினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பெரிய கல்லாய் காணப்படுகிறது. இந்த கல் மோசேயினுடைய வாழ்க்கையில வந்த உடனே என்ன நடக்குது தெரியுமா? அங்க ஒரு காரியம் நடக்குது பாருங்க. மோசேயினுடைய வாழ்க்கையில இந்த கல் வந்த உடனே என்ன நடக்குது? அந்த 32வது அதிகாரம் 19வது வசனம், 32வது அதிகாரம் 19வது வசனம் வந்த அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவன் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடந்ததையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டு. என்ன நடக்குது? அந்த கல் மோசேயினுடைய வாழ்க்கையில காணப்பட்டபடியினால் ஜனங்களை நிர்வாணமாக்குச்சு, அது ஜனங்கள் பட்சம். ஆனா மோசேயினுடைய வாழ்க்கையில அது என்ன பாதிப்பை உண்டாக்குது பாருங்க. தேவனினால் கொடுக்கப்பட்டது பலகையை அவன் உடைத்தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அவன் கோபம் மூண்டவனாகி. 40 நாள் தேவன் சமூகத்திலே தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறான். யாருமே பெற்றிராத ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக்கிறான். என்ன அனுபவம்? தேவனினால் கற்பனை அந்த கல் உருவாக்கப்பட்டு, தேவனால் அந்த கல் அந்த மனையப்பட்டு, அந்த கல்லில் தேவன் அந்த விரலை வைத்து எழுதுகிறான்.
அப்படிப்பட்ட அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு அனுபவத்தை பெற்றுட்டு இவன் கீழே வந்த உடனே கல் என்ன செய்கிறது? அவனை கோபம் ஊட்டுகிறதாய் மாறுகிறது. சாந்தமாய் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டிய மனுஷன், தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த பலகையை காண்பித்து தேவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டிய மனுஷன் இப்ப கோபம் உண்டவனாய் மாறுகிறான். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கல் காணப்பட்டால் முதலாவது நடக்கிற விஷயம். ஒரு கல் மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் என்ன நடக்கும்? தேவையில்லாத கோபத்திற்குள்ளாவார்கள். அவர்கள் நல்ல சாந்தமாய் இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, இவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அவர்களை கோபப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். நாம நல்ல சாதுவாய் இருக்கணும், சாந்தமாய் இருக்கணும், எல்லாருக்கும் அன்பா இருக்கணும் தான் நம்ம பொறுமையாய் போய் கொண்டிருப்போம். ஆனா இந்த கல் என்ன செய்யும்? அவர்களுடைய வாழ்க்கையில கோபத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். நீங்க இத ஒரு சின்ன உதாரணத்துல பார்க்கலாம். யாராவது நல்ல வேகமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு தெரியாம ஒரு கல்லுல எச்சிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க, இவங்க தான் தெரியாம கல்லுல இடிச்சுட்டாங்க. ஆனா அங்க என்ன நடக்கும்? பின்னாடி வர்றவங்களை பார்த்து திட்டுவாங்க. அல்லது யார் இவங்களை கூப்பிட்டாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, உன்னை கேட்டதுனாலதான் நான் கல்லுல இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா யார் கல்லுல இடிச்சா? இவர்கள் தான் கல்லுல இடித்தார்கள். இவர்கள் தான் பாதையில இருக்க கல்ல கவனிக்கல. ஆனா யார் மீது கோபம் உண்டார்கள்? அவர்களை அழைத்தவர்களையும் அவர்களுக்கு ஆதரவாய் பேசினவர்களையும் அவர்களுக்கென்று ஒரு தரிசனத்தை கொடுத்தவர்கள். இதேதான் கிறிஸ்தவத்தின் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில கல் இருக்கிறது என்பதை நாம் அறியாமல், அந்த கல் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு நாம தான் காரணம் என்பதை அறியாமல், நம்மளை அழைத்த தேவனை நாம் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் எனக்கு இந்த கல்லை கொடுத்து விட்டார் என்று தேவனிடத்தில் கோபம் உண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். மோசே அதை தான் செய்தான். மோசே தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய வார்த்தையை பெற்றவன் தான். ஆனால் இந்த கல் என்ன செய்கிறது? அவன் மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளியேற பெற்ற அவனுடைய தேவனுடைய கையினால் எழுதப்பட்ட அந்த பலகையை உடைத்து போடத்தக்கதான கோபத்தினால் அவன் மூண்டான். அந்த தேவன் மீது அவனுக்கு ஒரு கோபம் வந்தது. அங்கு ஜனங்கள் மீதுதான் கோபம் வந்தது, அது உண்மைதான். ஆனால் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? அது தேவனால் கொடுக்கப்பட்டதை அவமானப்படுத்தினதாய் மாறினது. அப்ப அது எதை காட்டுகிறது? மறைமுகமாய் அவன் தேவனிடத்திலே கோபம் உண்டவனாய் காணப்படுகிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கல் காணப்பட்டால் என்ன நடக்கும்? அங்கு தேவையில்லாத கோபங்கள் வரும். தேவையில்லாமல் மற்றவர்களை குற்றம் சாட்டுவோம். நம்மளுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையே, தேவனால் கொடுக்கப்பட்டதை, நாம் தேவனால் நடத்தப்பட்ட அனுபவத்தை நாம் அந்த கோபத்தினால் இழந்து போவோம். இரண்டாவது, அந்த கல் வந்ததனால் என்ன நடக்குது? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அதே 19வது வசனம் சொல்லுது, அவன் பலகைகளை, கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டு, மலையின் அடியிலே உடைத்து போட்டு, மலையில ஏறி போய் உச்சியிலே இருந்து தேவ வார்த்தையை பெற்றவன் இப்பொழுது மலையின் அடியிலே உடைத்து போடுகிறான். அப்படின்னா என்ன தெரியுமா? மலையின் உச்சியிலே தேவன் இருக்கிறார், மலையின் அடிவாரத்திலே உலகம் இருக்கிறது. இவன் என்ன செய்கிறான்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதமான வார்த்தையை உலகத்தோடு அவன் உடைத்து கரைத்து போடுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் உலகத்தோடு உடைத்து உலகத்தில இணைந்து அதை உலகத்தின் மீது எரிந்து அதை உடைத்து போடுகிறவனாய் காணப்படுகிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே கல் இருந்தால் என்ன நடக்கும்? தேவனிடத்திலிருந்து தரிசனத்தை பெற்றிருப்போம், தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றிருப்போம், தேவனிடத்திலிருந்து நடத்துதலை பெற்றிருப்போம். ஆனா இந்த கல் நம்முடைய வாழ்க்கையில வந்தவுடன் என்ன நடக்கும்? இது தேவனால் கொடுக்கப்பட்ட தரிசனம் இல்லை, இது எனக்கு தேவனா கொடுத்தாரு அதனாலதான் இந்த கல் வந்துச்சான்னு சொல்லி தேவன் கொடுத்த வார்த்தையை, தேவன் கொடுத்த தரிசனத்தை நாம் உதாசீனப்படுத்தி எறிந்து விட்டு நம்முடைய சுய புத்தியிலே நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகால வேளையிலே தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்மளை ரட்சிக்கிறார் என்றால் நம்முடைய இடத்துல இருக்கிற குற்றத்தை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம எப்படி காணப்பட்டோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப யோசித்து பாருங்க, எத்தனை முறை தேவனால் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நாம் இழந்து போய் காணப்படுகிறோம். எத்தனை முறை தேவனால் கொடுக்கப்பட்ட வழிநடத்துதலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்த கல்லை போன்ற மனிதர்களினால் நாம் அதை இழந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். யோசித்து பார்த்து அதை நாம் நிதானித்து பார்ப்போமாக.
இதுக்கு இன்னொரு உதாரணத்தை, அந்த கல் காணப்பட்டா அதுல இருந்து எஸ்கேப் ஆன ஒரு மனுஷியை நீங்க வேதத்துல இருந்து பாத்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அபியாள் என்ற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்க முடியும். அவளுடைய வாழ்க்கையில ஒரு கல் காணப்படுது. ஆனா அந்த கல்லில் இருந்து அவள் தப்பித்தவளாய் காணப்படுகிறாள். என்ன நடக்குது? இங்க தாவீது போய் உதவி கேட்கிறான். உதவி கேட்ட உடனே நாபால் சொல்லுகிறான், நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். உடனே என்ன செய்கிறாள்? அபியாள் எதுவுமே தெரியாமல் அவன் அங்கு நடந்ததை தெரிந்த உடனே மறைமுகமாய் தாவீதை சமாதானப்படுத்தும்படியாய் அவன் கேட்டவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கிறான். அவன் உதவி கேட்டான், உதவியை கொண்டு வந்து கொடுக்கிறாள். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அவன் நாபால் எப்படி வானானா கல்லை போல் செத்தவனை போல மாறினான். இங்க நாபால் அபியாளுடைய வாழ்க்கையிலே கல்லுதான். ஆனா அபியாள் தந்திரமுள்ளவளாய் புத்திசாலியாய் இருந்தபடியினால் அவள் அந்த கல்லை பொருட்படுத்தாமல் அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட தரிசனத்தில் அவள் பொறுமையாய் ஓடினாள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கல்லு இருக்கே என்று சொல்லி அதை பார்த்து நாம் ஓடக்கூடாது. இந்த அபியாளை போல கல்லை விட்டு விலகிறவர்களாயும் கல்லை விட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட ஆலோசனையில் நாம் ஓடும் பொழுது இந்த கல் நம்மளை ஒன்றும் செய்யாது. அப்ப இங்க மோசேக்கு என்ன நடக்குது? அவனுடைய வாழ்க்கையில ஆரோன் ஒரு கல்லை போல காணப்படுகிறான். அந்த கல் அவனுக்கு வந்தவுடனே அவனுடைய வாழ்க்கையில தேவையில்லாத கோபம் வருகிறது. 2வது அவன் தேவ தரிசனத்தை, தேவ வார்த்தையை இழந்து போனவனாய் காணப்படுகிறான். இங்க இந்த வார்த்தை எப்படி அவனுக்கு கொடுக்கப்படுதான், அந்த வார்த்தையை எப்படி கர்த்தர் கொடுத்தார் என்பதை தெளிவா வசனம் சொல்லுது பாருங்க. 16வது வசனம் சொல்லுது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்ல பாருங்க, அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பரிந்த எழுத்து தேவனால் எழுத்தப்பட்டதாய் இருந்தது. அந்த பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்டது. யோசித்து பாருங்க, அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின தேவன் மேகங்களிலே அவர் இறங்கி வரும் பொழுது எக்கால சத்தம் துணிக்கும். எக்கால சத்தம் துணிக்கிற அவ்வளோ சர்வ தூதர்களோடு வருகிற தேவன் அவர் அங்கு வந்து ஒரு மனிதனை போல அவனுக்கு எழுதி கொடுக்கிறார். ஆனா அதை கூட அவன் அவமதிக்கிறவனாய் மாறினான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட கல். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்கள்ல இப்படி மோசையை போலதான் காணப்படுறோம். மோசையை போலதான் தேவனால் கொடுக்கப்பட்டதை, அவர் வல்லமையுள்ள கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை நாம் அவமதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சில பேர் சொல்றதை கேட்கலாம், என் வாலிப வயசுல தெரியாம ஏதோ மனுஷங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஓடிட்டேன், அல்லது என் கஷ்டத்துல ஏதோ இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி போயினேன், நான் இப்ப மாட்டிக்கிட்டேன், அல்லது என்கிட்ட பணம் நல்லா நிறைய பணம் இருந்துச்சு, நல்லா செல்வாக்கா இருந்தேன், அதனால இவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அவர் தேவனிடத்துல ஜெபிக்காமல் நான் இப்படி போனதுனாலதான் இப்படி மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லுகிறதை நாம் கேட்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மனிதர்கள் இவர்கள் வாழ்க்கையில கல்லா காணப்பட்டிருக்காங்க. இவர்கள் வாழ்க்கையில கல்ல காணப்பட்டபடினால் இவர்கள் கல்லை நம்பி ஓடினவர்களாய் மாறினார்கள். அப்ப தேவ வார்த்தை சொல்லுகிறது, நீங்க எந்த கல்லில் நீங்கள் மாட்டிக்கொண்டு கோபம் உண்டவர்களாய், தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாய், அல்லது தேவனால் கொடுக்கப்பட்ட தரிசனங்களையும் வார்த்தைகளையும் உடைத்து போட்டவர்களாய் காணப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி தேவன் ரட்சிப்பாரா? அப்படி தேவன் நடக்குமா? நீங்க பாத்தீங்கன்னா மோசேயினுடைய வாழ்க்கையில அப்படி நடந்ததை நாம் பார்க்க முடியும். அதை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால் மோசேக்கு தேவன் ரட்சகராய் காணப்படுகிறார். அவன் தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை உடைத்து போட்டான், உண்மைதான். தேவனால் உருவாக்கப்பட்ட பலகையை உடைத்து போட்டான், உண்மைதான். தேவனுடைய விரல்களினால் எழுதப்பட்டவைகளை உடைத்து போட்டான், உண்மைதான். கோபம் உண்டவனாய் மாறினான், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தேவன பட்சம் அவன் திரும்பின உடனே அவனுக்கு தேவன் ரட்சகராய் மாறுகிறார். அவனை எப்படி ரட்சித்தாராம்? வேத வசனத்திலே வாசிக்கும் பொழுது அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் எப்படியா சொல்லுகிறது? கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி அங்கே அவன் அருகே நின்று. முதலாவது மோசே கர்த்தர் எப்படி ரட்சிக்கிறார்? அவன் அருகே நின்று அவனை ரட்சிக்கிறார். அப்ப தேவன் எப்படி காணப்படுகிறார்? முதலாவது அவனை ரட்சிக்கும்படி அவன் அருகே வந்து நிற்கிறவராய் காணப்படுகிறார். 2வது அங்க வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை கூறினார்.
அப்ப இன்றைக்கு அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்மளை தேவன் ரட்சிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் கடந்த நாட்களில் செய்த தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியத்தை அவர் மன்னித்து அவர் நம் அருகே வந்து நிற்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க இப்போ உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்க ஸ்தலத்திலே, உங்க வீட்டிலே, உங்கள் அறையிலே அவர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க எந்த இடத்துக்கு வேலைக்கு போறீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் காணப்படுகிறீர்களோ, அந்த இடத்திலே, அந்த அறையிலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற பக்கத்திலேயே, உங்கள் அருகிலே தேவன் வந்து நிற்கிறவராய் காணப்படுகிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை மன்னித்து அவர் நம்மோடு வந்து நிற்கிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது, தேவன் எதை அவனுக்கு மோசேக்கு கொடுத்து அவனை இரட்சகராய் வெளிப்பட்டாராம்? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை கூறி. கர்த்தருடைய நாமத்தை மோசேக்கு கொடுத்தார். இரண்டாவது, இந்த அதிகாலை வேளையிலே தேவன் உங்களுக்கு எதை கொடுக்கிறார்? அவருடைய நாமத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய நாமம் சர்வத்தையும் செய்ய வல்லமையுள்ள நாமம். சகலமும் அவருடைய நாமத்திற்கு கீழ்ப்பட்டவைகள். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள நாமத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் அவருடைய நாமத்தை அவனுக்கு கூறினார் என்று சொல்லி இருக்கு. அப்ப என்னென்ன நாமத்தை கர்த்தர் கூறினார்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். இங்க எத்தனை நாமம் சொல்லப்பட்டிருக்கு? இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகா தயை, சத்தியம். 5 விதமான நாமத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். 5 விதமான நாமத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 5 விதமான போராட்டத்திலிருந்து மோசேயை விடுதலையாக்கின ரட்சித்தார் என்று சொல்லி பார்த்தோம். அது எப்படி ரட்சித்தார்? இந்த 5 விதமான நாமங்களை மோசேக்கு கொடுத்து அவனை ரட்சிக்கிறவராய் காணப்பட்டார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க எந்த போராட்டத்துல போய்கொண்டிருக்கிறீர்கள், எந்த பிரச்சனை போய்கொண்டு, எத்தனை பெரிய பிரச்சனைகள் அல்லது எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கு, அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அந்த அவ்வளோ பெரிய காரியத்திற்கும் தேவன் தம்முடைய நாமத்தை கொடுத்து உங்களுக்கு இரட்சகராய் காணப்படுகிறார். இங்க மோசேக்கு அவருடைய நாமத்தை கொடுத்து அவனை ரட்சிக்கிறவராய் காணப்பட்டார். அப்ப இங்க 5 நாமத்துல எந்த நாமம் அவனை கல்லிலிருந்து ரட்சித்தது? நான் ஏற்கனவே சொன்னேன், 5 நாமங்கள் 5 போராட்டத்துல இருந்து மோசேயை ரட்சித்தது. அப்ப இங்கு கல் என்கிற ஒரு போராட்டம் காணப்படுது. அப்ப கல் என்கிற போராட்டத்தில இருந்து என்ன நாமம் அவனை ரட்சித்ததா? நம்ம உடனே நம்மளுக்கு இந்த 5 நாமத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன வரும்? நீடிய சாந்தம். கோபம் இருந்ததுனாலதான் அவன் அந்த கல் வந்த உடனே கோபம் வந்துச்சு. அதுக்கு நீடிய சாந்தம் என்கிற நாமத்தினால் அவனை ரட்சித்தான் என்று நினைப்போம். ஆனால் வேத வசனம் அதை சொல்லவில்லை. அதை தொடர்ந்து அந்த வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் 9வது வசனம் என்ன நாமம் அவனை ரட்சித்ததாம் இந்த கல்லில் இருந்து? அந்த வசனம் மோசேயே சொல்லுகிறான் பாருங்க, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. அப்ப கல்லிலிருந்து போராட்டத்திலிருந்து தேவன் நம்மளுக்கு ரட்சிக்க வேண்டும் என்றால் அவருடைய கிருபை நம்மளுக்கு அவசியமாய் இருக்கிறது. இந்த அதிகாலை வேளையிலே கல் என்கிற காரியத்திலிருந்து தேவன் நம்மளை ரட்சிக்கிறார் என்றால் எப்படி ரட்சிக்கிறார்? அவருடைய பெரிதான கிருபையை, அவருடைய பரிபூர்ண கிருபையை உங்களுக்கு கொடுத்து உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப முதலாவது தேவன் அவன் வருகை வந்து நின்று அவனை ரட்சித்தார். 2வது தம்முடைய கிருபையை கொடுத்து அவனை ரட்சித்தார். 3வது எதை கொடுத்து அவனை ரட்சித்தாராம்? அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 27 மற்றும் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றான். 28வது வசனம் சொல்லுது பாருங்க, அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். எந்த பலகையை அவன் உடைத்து போட்டானோ, எந்த வார்த்தைகள் உடைந்து போய் சுக்குநூறாய் போனதோ அதே வார்த்தையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை ரட்சிக்கிறார். அப்ப தேவன் சொல்லுகிறார், 3வது எப்படி உங்களுக்கு ரட்சிக்கிறாராம்? உடன்படிக்கையின் வார்த்தையை கொடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இழந்து போன தேவனுடைய தரிசனத்தை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ரட்சிக்கிறார். நீங்கள் இழந்து போன தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து உங்களை ரட்சிக்கிறார்.
நீங்கள் இழந்து போன, வழி மாறி போன தேவனுடைய வழியிலே உங்களை மீண்டும் கொண்டு வந்து உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். இங்க மோசே மீண்டும் 40 நாட்கள் உபவாசம் இருந்து தண்ணீர் குடியாமலும் ஆகாரம் உண்ணாமலும் தேவ சமூகத்திலிருந்து அந்த பலகையிலே எழுதினான் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. எந்த காரியத்தை இழந்து போனானோ, எந்த அனுபவத்தை இழந்து போனானோ, அதே அனுபவத்தை தேவன் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். நான்காவதா எதிலிருந்து தேவன் எப்படி அவனை ரட்சிக்கிறார்? அந்த வசனம் சொல்லுது, அதே 34வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசமாய் இருக்கிறதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அவன் முகம் பிரகாசமாய் இருக்கிறதை கண்டு. நான்காவதாய் கர்த்தர் உங்களை எப்படி ரட்சிக்க போகிறார்? அவருடைய பிரகாசத்தை உங்கள் முகத்திலே வைக்க போகிறார். அவர் உங்களோடு இருக்க போகிறது நிமித்தமாய், அவருடைய நாமத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவது நிமித்தமாய், நீங்கள் இழந்து போனதை அவர்களுக்கு கொடுத்தது நிமித்தமாய் தேவன் உங்களுக்கு அவருடைய பிரகாசத்தை கொடுக்கிறார். நீங்க இனிமே நடந்து போகும் பொழுது தேவன் ஜனம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். நீங்க இனிமே மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது உங்களிடத்துல தேவ பிரசனம் இருக்கு என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். இந்த தேவ பிரசனம் வந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. வசனம் சொல்லுது, அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். இதுதான் தேவனுடைய பெரிதான ரட்சிப்பு. தேவன் உங்களை ரட்சிக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவர் உங்கள் பிரகாசத்தை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் கல்லாய் காணப்படுகிறார்களோ, யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில கல்லை போல் வந்து சேர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறார்களோ, அவர்கள் உங்களை பார்த்து பயந்து சேராமல் ஓடி போவார்கள். உங்க வாழ்க்கையில இருக்கிற கல்லை தேவன் எடுத்து எறிந்து போடுகிறார். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற மனிதர்களை தேவன் எடுத்து எறிந்து போடுகிறார். அவர்கள் உங்கள் பக்கத்துல வரக்கூட பயப்படுவார்கள். கடந்த நாட்கள்ல ஓநாயை போல உங்க அருகில வந்து கல்லை போல் காணப்பட்டார்கள். ஆனா இப்ப உங்களிடத்துல தேவ பிரசனம் இருக்கிறபடினால் உங்கள் அருகில் சேருவதற்கு அவர்கள் பயப்படுவார்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு அவர் உங்களுக்கு இரட்சகராய் காணப்படுகிறார். கல்லில் இருந்து உங்களை ரட்சிக்கிறார். புரட்டுகிறவர்களிடத்திலிருந்து உங்களை ரட்சிக்கிறார். வழிமாற செய்தவர்களிடத்தில் உங்களை ரட்சிக்கிறார். உங்களை கோபம் உண்டவர்களிடத்திலிருந்து ரட்சிக்கிறார். தேவனுடைய தரிசனத்தை வார்த்தையை இலக்க பண்ணினவர்களிடத்தில் உங்களை ரட்சித்து தேவனுடைய பிரசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? உங்கள் அருகிலே அவர் வந்து நின்று அவருடைய கிருபை என்கிற நாமத்தை வெளிப்படுத்தி நீங்கள் இழந்து போனதை மீண்டும் அந்த அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய பிரசனத்தை உங்கள் மீது விளங்க பண்ணி அவர் உங்களை கல்லில் இருந்து உங்களை ரட்சித்து உங்கள் கல்லை உங்கள் வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கு எடுத்து போடுகிறார். நீங்கள் நடந்து போகிற ஓடுகிற பாதையில் இனிமேல் கல் வருவது இல்லை. அப்படியே கல் வந்தாலும் இனிமேல் நாம் இப்படி இழந்து போகிறது கிடையாது. அந்த கல்லை விட்டு விலகுகிறவர்களாய் அபியாலை போல நாம் காணப்படுவோமாக. அப்ப இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எதை வைத்து ஜெபிக்க போகிறோம்? தேவனிடத்துல சொல்ல போகிறோம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில கடந்த நாட்கள் இப்படி கல் காணப்பட்டதுனால இன்றைக்கு உங்க தரிசனத்தை இழந்துட்டேன், உங்க வார்த்தை இழந்துட்டேன். ஆனா இன்றைக்கு நீர் பேசினபடி என் அருகிலே வந்து நில்லுங்க என்று கேட்க போகிறோம். ஆரோனை எடுத்து போடுங்கன்னா நம்ம சொல்ல போறது கிடையாது. கல்லை எடுத்து போடுங்கன்னு முதலாவது நம்ம ஜெபிக்கிறது இல்ல. நம்ம முதலாவது எதை ஜெபிக்க போறோம்னா, எங்க அருகில் வந்து நில்லுங்க என்று ஜெபிங்க. ரெண்டாவது ஜெபிங்க, எனக்கு உங்க நாமத்தை கொடுங்க என்று ஜெபிங்க. மூணாவது, எனக்கு இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப கொடுங்க, இழந்து போனவைகளை திரும்ப கொடுங்க ஜெபிங்க. நாலாவது, உங்க மகிமை உங்க பிரசன்னத்தை எனக்கு கொடுங்க ஜெபிங்க. இந்த நாளை வைத்து ஜெபித்தோம் என்றால் இந்த கல் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிடும். கல்லை தூக்க முடியல, உண்மைதான். கல் பாரமா இருக்கு, உண்மைதான். அதை நகர்த்த கூட முடியல, உண்மைதான். ஆனா கர்த்தருடைய மகிமை அங்கு வெளிப்படும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னம் வரும் பொழுது அந்த கல் தானாய் விலகி போயிடும். தானாய் உங்களை விட்டு விலகி போனதாய் காணப்படும். அப்ப இப்பொழுது கண்களை மூடுவோமாக, நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கூட இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் கொடுத்தீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருந்த கல்லை தேவன் எடுத்து போட்டீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையிலே வந்து புரட்டுகிறவர்களை போல, தரிசனத்தை விலகி போக செய்கிறவர்களை போல, ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தையை விலகி போக செய்தவர்களை தேவன் இன்றைக்கு எடுத்து போட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. குறிப்பாய் நீர் எங்கள் அருகில் வந்து நின்று அதற்காய் ஸ்தோத்திரம்.
உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் முகத்திலே தந்திரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை என்கிற நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாய் இழந்து போனவைகளை திரும்பி பெற்றுக்கொள்ள, இழந்து போன அனுபவத்தை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு அந்த கிருபை கொடுத்திரே, அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய கிருபையும் தயவும் எங்களை நடத்துவதாக, நீர் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, உடைய பிரசனம் எங்கள் முகத்திலே எப்பொழுதும் காணப்படட்டும். உடைய பிரசனம் இந்த நேரம் முதற்கொண்டு உடைய பிள்ளைகள் முகத்திலே காணப்படுவார்களாக. இவர்கள் வாழ்க்கையிலே தந்திரமாகவோ கல்லை போல் யாரும் வர நினைத்தாலும் அவர்கள் இவர்களை பார்த்து, உம்முடைய பிரசனத்தை பார்த்து இவர்களோடு சேராதபடி ஓடி ஒளிந்து கொள்ளுவார்களாக. ஆண்டவரே, அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகரமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே,